நல்ல வேலைக்கு உளுந்துருப்பேன் கொஞ்சம்னு. வியாழக்கிழமை கிராப் ஹெலியில் ஏற போனேன். நானும் இன்னொருத்தர் ஏறினோம். அவர் முதல்ல ஏறிட்டார். அவர் அங்கே கொடையை பிடிச்சிட்டு போய் ஏற்றி விட்டுட்டு, இந்த கதவு வலது கதவு திரும்பிட்டு வந்து சுற்றிட்டு வந்து ஏறுறதுக்குள்ளே அவர் வண்டியை எடுத்துட்டார். ஏன்னா அவர் காது கேட்காது. கதவு திறந்தது, கண்ணாடியில் பார்க்கும்போது காது கேட்கல, வண்டி எடுத்துட்டார். ஒரு கால் காரில் இருக்குது, ஒரு கால் தரையில் இருக்குது. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. பக்கத்தில் உள்ளவர் அவரும் கூப்பிட்றாரு, அவர் காது கேட்கல. அவர் காது கேட்காதுங்கிறது இவருக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சத்தம் போடுறோம், அவர் காது கேட்கல. இதுக்கு அவங்க வந்து என்ன செய்யலாம், ஹெலிங் மட்டும் இல்லை, கிராப் ஹெலிங் மட்டும் இல்லை, எல்லா வண்டியுமே சரி, வெளியிலேருந்து ஹார்ன் அடித்தா அலர்ட் பண்ணுற மாதிரி என்ன பார்த்தா ஏஐ வந்துருச்சு. ஹார்ன் சத்தத்தை கேட்டுட்டு உள்ளே அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைட் லேம்ப் வைக்கணும். கதவு திறந்தா அந்த சத்தம் கேட்கும், அவங்களுக்கு கேட்காதனால கதவு திறந்தா அது லைட் எரியும். கதவு திறந்தா அந்த லைட்டை கொஞ்சம் பெருசாக வைக்க வேண்டியது இருக்குது இவர்களுக்கான ஸ்பெஷல் நீட்ஸ் காரில். அதே மாதிரி பின்னாடி அவங்க பேசுகிறவங்கள ஏஐல ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுற மாதிரி இப்போ ஆப் கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கூகுள் வந்து நான் சமயம் கூகுள் கீபோர்டு நான் பேசுகிற டைப் பண்ணுவாங்க. பின்னாடி பேசுகிறது அவன் டைப் பண்ணி ஹெட்ஃபோனில் காமிக்கிற மாதிரி தான் வசதியாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும், இங்கே நிப்பாட்டுங்க, அங்கே போகாது, திரும்ப அவங்களுக்கு விளங்காது, காது கேட்காது. அந்த நேரத்தில் கோவப்பட்ட மாதிரி. ஆனால் அவங்க காது கேட்காதுங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ காது கேட்காதவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த லைட் வைக்க வேண்டியது இருக்குது. கதவு திறந்தா எரியிற மாதிரி பெரிய லைட், சின்னதாக ஒன்று லைட்டு அது பெருசாக வைக்கணும். அது பின்னாடி ஹார்ன் அடித்தாவே காது விழுவாது. இப்போ ஹார்ன் அடித்தாக்க அவங்களுக்கு வந்து லைட்டு ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு அலர்ட் வர மாதிரி லைட் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அடுத்தது முடிஞ்ச டிரைவர் சீட்டில் உங்கள் காது கேட்காது எழுதி ஒட்டிடணும். பாட்டு பேசிட்டு போவாங்க, அவர் காதில் விளங்காது.